ஹாய், வெல்கம் டு சாரிகேஸ் இன்றைக்கான வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மசாலா டீ தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ ஒரு மசாலா டீ குடிக்கணும்னு தோணுதுங்க. ஆனால் வீட்டில் மசாலா பவுடர் வறுத்து அரைக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. ஒரு சிம்பிளாக குயிக்காக ஒரு டீ போட்டணுங்க. இப்போ அந்த டீயை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம போட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டீ பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்காங்கன்னா அதே கிளாஸ் அளவுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு தேவையான அளவு நான் இப்போ டீ போட போகிறேன். 2 ஏலக்காவை எடுத்து நல்லா நசுக்கிக்கலாங்க. இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதே இடிக்கல்ல ஒரு 2 கிராம்புங்க, அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். ஒரு 10-15 மிளகு எடுத்துக்கலாங்க, அதையும் 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கிக்கலாங்க. நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது இதில் டீ பவுடர் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் நல்லா டீ தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஒரு பட்டைங்க, சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். பட்டை மட்டும் நம்ம அந்த இடிக்க வேண்டாம், அது இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ மற்ற இடித்து வச்ச இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. நல்லா கொதித்து ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடித்து வச்சதெல்லாம் போடணும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது, பால் சம்டைம் திரிஞ்சிடும். நம்ம எல்லாம் லாஸ்ட்டாக தான் போட்டு கொஞ்சம் கொதித்ததும் நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாங்க. சுகர் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது நார்மலாக டீ நார்மலாக சுகர் குடிக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. டீயை நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் டீ எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான டீங்க. தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். மிளகு, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, அப்புறம் பட்டைங்க, இது எல்லாமே நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் ஈவினிங் டயத்தில் ஒரு நல்ல டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம மசாலா இதெல்லாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணணுன்னு தேவையில்லைங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு மசாலா டீ போட்டு நம்ம குடிச்சிக்கலாங்க. சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நமக்கு மைண்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.